பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கில் இந்த ஃபேன் துடைக்கிறது மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அது துடைக்கலேன்னு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அப்புறம் ஆனால் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபேன் துடைக்கணும், மேலே ஏறி துடைக்கிறோம், யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் அவங்களுக்கு லீவாக இன்றைக்கி அவங்கள வச்சுக்கிட்டே தொடச்சி முடிச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு கோல்டு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த டஸ்ட்டு ஒத்துக்காது, அதனால் நானே தொடச்சிட்டேன். ஃபேனை தொடச்சி முடிச்சுட்டு லைட்டாக அப்புறம் ஒட்டடை அடிச்சு விட்டோன்னு தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஏதோ பெருசாக ஏதோ வேலை முடித்த மாதிரி. அடிக்கடி இந்த ஃபேனை தொடச்சி வச்சுக்கிட்டாலும் எப்படி தான் அதில் வந்து அழுக்குப்படியதோ தெரியலை. அப்படியும் எங்கள் வீடு வந்து உள்ளே தான் இருக்குது ரோட்லேருந்து, ஆனாலும் வந்து அவ்வளோ டஸ்ட்டு. இன்றைக்கி சண்டேவா, அதனால் எதுவும் லஞ்செல்லாம் செய்கிற வேலை கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி எங்கள் அன்னைக்கு பொங்கல் வரிசை கொடுக்க போகிறோம், அதனால் வந்து மெதுவாக வேலையெல்லாம் பார்த்துட்டு கிளம்புனோம். எங்கே போகிறோம்? அன்னைக்கு பொங்கல் வரிசை கொடுக்க வரோம். இங்கே டெல்டா சைடு பொங்கல் வரிசை கொடுக்குறது அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் நிறையா தெரியாமல் இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்கலனாலும் அவங்க செய்கிறத பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லியே கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ உள்ள பேரண்ட்ஸும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் தம்பிக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இதுக்காக தான் தம்பி இது செய்கிறோம், அதுக்காக தான் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு புரியுதோ புரியலையோ அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் புரியும் அப்படிங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.